குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். எக்ஸசைஸ் 9.7 கொஸ்டின் நம்பர் 2. இதில் வந்து என்ன சார் சொல்லியிருக்காங்கன்னா, இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32. ஏ கிரேட்டர் தேன் 0 ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் ஏ. இங்கே வந்து ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நான் எப்படி சார் எழுதிக்கிறேன்னா, நல்லா தெளிவாக கவனிச்சிங்க. இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி, ஓகே, இ பவர் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் கியூபை எப்படி சார் பிடிச்சிக்கிறேன்னா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 இஸ் ஈக்குவல் டு 32. இதில் சம் பாட்டை தனியாக எடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு புட்டு டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் டிடி பை டிஎக்ஸ், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஓகே, அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. என்ன வரும்? dt டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? லிமிட்டை சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? எக்ஸுக்கு என்ன கொடுக்குறோம்? 0 கொடுக்குறோம், இன்ஃபினிட்டி கொடுக்குறோம். அடுத்தது டி, எக்ஸுக்கு 0 கொடுத்தா 0 வரும். என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே எடுத்துக்கும். ஓகே, அதே 0 டு இன்ஃபினிட்டி தான். இப்போ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இன்டகரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? டி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி டிவைடட் பை 2, டிடி டிவைடட் பை 2. ஓகே, அகைன் என்ன இருக்குது? இ பவர் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? இ பவர் மைனஸ் ஏடி. ஓகே, இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது? 32. இந்த 2வை வெளியில் எடுத்துக்கலாமா? அப்போ என்ன வரும்? 1/2 இன்டகரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி டி இ பவர் மைனஸ் ஏடி into dt is equal to 32 is equal to 32. இப்போ வந்து நம்ம காமா இன்டெக்ரல் ஃபார்மேட்லேயே இருக்கா? அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? காமா இன்டெக்ரலுக்கு முதல்ல என்ன சார் ஃபார்முலா? இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் என் இ பவர் minus ax into dx is equal to n factorial divided by a power n plus 1. n factorial divided by a power n plus 1. Okay, அப்போ எப்படி அப்ளை பண்ணலாம்? 1/2 into 1 by a power n plus 1. அப்போ என்ன வரும்? a power 1 plus 1 is equal to 32. அப்போ 1/2 இன்ட்டு 1 by a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணலாம்? இந்த 32 அப்படியே அந்த பக்கம் கொண்டு போகலாமா? என்ன வரும்? 1/32 இன்ட்டு 2 64 இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். அப்போ a இஸ் ஈக்குவல் டு 1/8. a இஸ் ஈக்குவல் a square is equal to 64. a square is equal to 1/64. அப்போ a is equal to என்ன சார் வரும் அப்படின்னா 1/8. ஓகே, ஸ்டூடெண்ட் எல்லாருமே முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.